இப்போ நாங்களும் நீங்களும் காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ மணி 12 1 ஆக போகுது. வள்ளலார் மடத்தில் நாம் இருக்கிறோம். இதே 1 மணிக்கு நம்ம வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? எங்கேயும் இருக்க முடியாது. நீங்களும் நாங்களும் காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள். சிவம் அப்படி இல்லை. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நிச்சயமாச்சு. இமயமலை ராஜா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டார். சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிறார். மாப்பிள்ளை வீடு கைலாயம், பொண்ணு வீடு இமயமலையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு? கல்யாண நாள் வந்துருச்சு. சரி, இப்போ மாப்பிள்ளை புறப்பட்டுருப்பார், இன்னொரு வீட்டிலேருந்து வந்துடுவார் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சடங்குகள், முன்னாடி நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடக்குது. முகூர்த்தம் 9 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 மணி ஆச்சு. இப்போ மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா? ஃபோன் அடிக்கிறார். நந்தி சொல்கிறார், இல்லைங்க சாமி தியானத்தில் இருக்கிறார். பா 7 ஆகி போச்சுப்பா, முகூர்த்த நேரம் நெருங்குது, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுங்க. சரி, 8 மணிக்கு ஃபோன் அடித்தார். அப்போ கிளம்பிட்டாரா? இப்போ தாங்க மேக்கப்பில் இருக்கிறார் சிவபெருமான். 8 ஆகி போச்சு, அங்கேருந்து இங்கே வரணும், ட்ராவல் டைமு பிஸியாக வேறு இருக்குது, ரோடெல்லாம் ஒரே பிளாக் ஆகி கிடக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படிங்கிறார். இல்லை வந்துடுவாருங்க அப்படிங்கிறார். 8:45 ஆகி மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வரல. பொண்ணு வீட்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னங்க என்ன மாப்பிள்ளை வரல, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிடிக்கலையா, என்னாச்சு ஏதாச்சு? சரி 8:45 தான் வரல. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. 8:50 ஆச்சு, வரல. 54 வரல. 57 வரல. 8:59 ஆச்சுங்க, சிவபுரம் வரவே இல்லைங்க. பார்வதிக்கு என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு ஆகி போயிருக்கும். என்னடா மனுஷன் ஏமாத்திட்டானான்னு. 9 ஆச்சுங்க, வரலைங்க. 9 மணி டொயின் 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 9 மணி அடிக்குது, சிவபெருமான் வரல. போச்சுன்னு நினைச்சாலாமா பார்வதி. இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் சிவபெருமான். 9 மணிக்கு டான் அங்கே இருக்கிறான். காலத்தை கடந்தவன் அவன். எங்கே வேணா, எப்போ வேணா, எப்படி வேணா இருப்பான். ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்களே அப்படின்னா. இப்போ நம்மள டிவியில் நியூஸ் பார்க்குறோம்ல, 9 மணி தலைப்புச் செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தலைப்புச் செய்தி எங்கேருந்து வாசிக்கிறாங்க? சென்னையில் அவங்க டிவி ஸ்டேஷனில் உட்காந்து 9 மணிக்கு தலைப்புச் செய்தி வாசிக்கிறாங்க. அங்கே சென்னையிலிருந்து நம்ம சேலத்துக்கு வர்றதுக்கு 500 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 9 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுமா? அப்போ அவங்க 9 மணிக்கு ஒரு செய்தி வாசித்தா நமக்கு எத்தனை மணிக்கு வரணும்? மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தான் வரணும். ஆனால் நம்ம எத்தனை மணிக்கு செய்தி பார்க்குறோம்? அதே 9 மணிக்கு பார்த்துட்றோம். ஏங்க 9 மணிக்கு அங்கே சொன்ன செய்தி எப்படி இங்கேயே 9 மணிக்கு பார்க்குறோம்? டெக்னாலஜி சார். அதுக்கு என்ன பேர்? டெக்னாலஜி. அங்கே லைவ் பண்ணுறாங்க, ரிலே பண்ணுறாங்க, அது இங்கே நாம் அப்படியே கேட்குறோம். சாதாரண ஒரு டெக்னாலஜியை வேறு ஒரு பகுதியில் 9 மணிக்கு நடக்கிற நிகழ்ச்சியை இந்த இடத்துல நமக்கு லைவாக 9 மணிக்கு காட்டும்போது ஏங்க சிவபெருமான் காட்ட மாட்டார்? நம்ம சாதாரண ஆளா? எல்லாவற்றையும் கடந்தவர், காலத்தை கடந்தவர். எனவே அப்படிப்பட்ட பெருமான் காலத்துக்கோ இடத்துக்கோ கட்டுப்பட்டவர் அல்ல.